Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard 9th unitல exercise 9.9ல 6th sum பார்க்குறோம். 5th sum வர நம்ம சேனல்ல இருக்கு, போய் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் லாஸ்ட் ஒன். ஓகே. A watermelon has an ellipsoid shape which can be obtained by revolving an ellipse with major axis 20 cm and minor axis 10 cm about its major axis. Find its volume using integration. Okay, so என்ன கொடுத்துருக்காங்க, major axis and minor axis கொடுத்துருக்காங்க. இது ellipsoid shape நீ கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஃபைன் பண்ணுறோம், வால்யூம் ஃபைன் பண்ணுறோம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ் கரெக்டாக. ஸோ அப்படின்னா என்ன, எலிப்ஸ் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சென்டர் 0, மேஜர் ஆக்சிஸ் இஸ் 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர்னா என்ன, 2a. மேஜர் ஆக்சிஸ் 2a ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். 2a என்ன சொல்லுவோம் நம்ம எலிப்ஸில், சென்டர்லேருந்து இதுதான் a. ஸோ இங்கே வந்து இன்னொரு a. ஓகே, ஸோ 2a அவங்க என்ன கொடுத்துருவாங்க 20. அப்போ ஒரு சைடு வந்து 10, இதுவும் என்ன 10 ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் 10, இந்த பாயிண்ட் நம்ம -10 ஆக்சிஸில் போட்டுப்போம். ஓகேவா. ஸோ நமக்கு 2a ஈக்குவல் டு 20னா, ஸோ a ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 10 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ மைனர் ஆக்சிஸ்னால் என்ன, இதுதான் கரெக்டாக. ஸோ மைனர் ஆக்சிஸ் டோட்டலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து 5, இங்கே வந்து 5. ஸோ இந்த பாயிண்ட்டு 5, இங்கே வந்து -5. ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் எலிப்ஸோட ஃபார்முலா என்ன, x² பை a² ப்ளஸ் y² பை b² ஈக்குவல் டு 1. ஓகே, வெரி வெரி ஈஸி சம். ஓகே, ஸோ மைனர் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். ஸோ நம்ம 2bன்னு எடுக்கலாம். ஸோ b என்ன கிடைக்குது, which implies b ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ ஏயும் பியும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த ஃபார்முலாவில் போய் என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கண்டுபிடிக்கணுமா ஒய் கண்டுபிடிக்கணுமா, நம்ம வந்து வால்யூம் ஃபைன் பண்ண போகிறோம். இந்த ஃபிகர் வந்து எந்த ஆக்சிஸில் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இந்த ஃபிகர் எதில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் ஃபைண்ட் ஆகிருக்கு இருக்குது. ஓகேவா. ஸோ நமக்கு வால்யூமில் ஃபார்முலா என்ன வரும், ஒய் வச்சு வரும். ஓகே, இந்த ஃபிகர் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் ஒய் வச்சு வரும். ஸோ நம்ம ஒய் வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, ஸோ ஃபார்முலா எழுதிட்டு ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்சிஸ் x² பை a² ப்ளஸ் y² பை b² which is equal to 1. ஸோ வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம். x² பை ஏயோட வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் 10. ஸோ a² ஸ்ட்ரைட்டாக போட்டுறேன். 10² என்ன 100 ப்ளஸ் y² டிவைடட் பை பியோட வேல்யூ 5. ஸோ b² 25 ஈக்குவல் டு 1. ஓகே ஓகே, நம்ம ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணுறோம். ஸோ இந்த டேம் வச்சுட்டு எக்ஸ் டேம் அங்கே கொண்டு போய்க்கலாம். ஸோ y² பை 25 which is equal to 1 minus x² பை 100. ஸோ இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். என்ன வருது, 1 into 100, 100 minus x², நார்மல் எல்சிஎம். ஓகே ஓகே, ஸோ y² ஈக்குவல் டு இந்த 25 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது மேலே நியூமரேட்டரில் வரும். ஸோ 25 பை இந்த 100 போட்டுக்கிறேன் இன்ட்டு 100 மைனஸ் x². ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 25 டேபிளுக்கு போட்டால் நமக்கு என்ன கிடைக்குது, y² ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 4 இன்ட்டு 100 மைனஸ் x² கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம் ஃபார்முலாவில் கொண்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். ஓகே, நம்ம டயக்ராமில் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து ஒரு 10, இங்கே ஒரு 10 கரெக்டாக. ஸோ நமக்கு லிமிட் என்ன கிடைக்குது, இங்கே வந்து 10, இங்கே -10. ஸோ லிமிட் என்ன, -10 to 10 லிமிட் கிடைக்குது. ஸோ லிமிட்ஸ் ஆர் x equal to -10 and x equal to 10. Okay, so volume formula என்ன, volume equal to pi into integral a to b. நமக்கு
டயக்ராம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன, ஒய் ஸ்கொயரில் இருக்கும் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ அதனால தான் நம்ம ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ இனி இதில் கொண்டு வேல்யூஸ் அப்ளை பண்ணுறோம். which is equal to pi integral minus 10 to 10 y square ஓட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 1 divided by 4 into 100 minus x square into dx. ஓகே, ஸோ இது வந்து y ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா -10 to 10, அதாவது இது ஒரு ஃபார்முலா இன்டகிரேஷனில் தெரிஞ்சுக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, -a to a f of x dx இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லிமிட் வந்து சேம் நம்பர், அதாவது 1 to 1 ஆர் 1 to 1 -1 to 1, -2 to 2, -3 to 3, அந்த மாதிரி எனி நம்பர்ஸ், என்ன நம்பர் சேமாக இருந்தாலும் -a to a இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம லிமிட்டை நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். இது இன்டகிரேஷனில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போது இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஒரு 2 வரும். ஓகே, இது ஒரு ப்ராப்பர்ட்டி 2 இன்ட்டு இன்டகரல் 0 to a f of x dx. ஓகே, இது கொஞ்சம் புதுசாக இருக்கலாம், படித்து வச்சுக்கோங்க. ஓகே, என்ன -a to a f of x dx which is equal to 2 times. ஓகே, 2 இன்ட்டு இன்டகரல் 0 to a f of x dx. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை வந்து படித்து வச்சுக்கோங்க. இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன கிடைக்குது, which is equal to pi இன்ட்டு அந்த 1/4 வெளியே எடுத்துக்கிறேன், கான்ஸ்டன்ட் இன்ட்டு நம்ம அந்த இன்டகிரேஷன் -a to a அதுக்கு என்ன போடுறோம் 2 times இன்டகரல். ஸோ நமக்கு -10 to 10 இருந்துச்சு. ஸோ 0 to 10. ஓகே, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒய் ஸ்கொயர் வேல்யூ 100 minus x square into dx. ஓகே, ஓகே, நீ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 4 கேன்சல் ஆகி 2. ஸோ என்ன கிடைக்குது, pi டிவைடட் பை 2. ஓகே, இதை இன்டகிரேட் பண்ணிடலாமா. ஸோ 100 minus x square, இதோட இன்டகிரேஷன் ஃபஸ்ட்டு 100 இன்டகிரேட் பண்ணுங்கள். 100 இன்டகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, ஒரு எக்ஸை வச்சு தானே இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸு கண்டிப்பாக வரும். ஓகேவா, 100 இன்டகிரேட் பண்ணும்போது அதோட இன்டகிரேஷன் ஒரு எக்ஸு கூட வரும். ஓகே, மைனஸ் எக்ஸு ஸ்கொயரோட இன்டகிரேஷன் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஃபார்முலா என்ன நமக்கு, இன்டகரல் x power n into dx which is equal to x power n plus 1 divided by n plus 1. பேசிக் இன்டகிரேஷன் ஃபார்முலா எல்லா சம்லையும் பார்த்துட்டு தான் வரும். ஓகே, ஸோ x பவர் n இருந்துச்சு அப்படின்னா பவரில் ஒன்று ஆட் பண்ணி அந்த பவர் அப்படியே கீழே போடுறோம். ஸோ இங்கே எக்ஸு ஸ்கொயர், அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, எக்ஸ் க்யூப் டிவைடட் பை 3. லிமிட் அப்ளை பண்ணிக்கிறோம் 0 to 10. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஓகே, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு pi by 2. ஃபஸ்ட் அப்பர் லிமிட் போடுறேன் 10. ஸோ 100 into 10 minus 10 cube by 3. ஸ்ட்ரைட்டாக போடுறவங்க போடலாம். ஓகே, மைனஸ் லோயர் லிமிட் என்ன, இதில் 0 போட்டாலும் 0, இதில் 0 போட்டாலும் 0. ஸோ நமக்கு 0 minus 0 0. ஓகே, which is equal to pi by 2. 100 into 10 1000 மைனஸ் இதுவும் என்ன 1000 டிவைடட் பை 3 கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம், எல்சிஎம் எடுக்கிறோம். வெளியே இருக்கக்கூடிய pi by 2 அப்படியே இருக்கட்டு. ஸோ 3 into 1000 3000 மைனஸ் 1000 என்ன 2000, கரெக்டாக, டிவைடட் பை 3. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம், நமக்கு 1000 கிடைக்குது. which is equal to 1000 pi by 3 cube unit. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். வெரி வெரி ஈஸி சம். லிமிட் எடுக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக வால்யூம் ஃபார்முலாவில் போட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸில் இதுதான் லாஸ்ட் சம். ஸோ இதில் உள்ள எல்லா எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், படிச்சுக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.